ஸ்ரீ விஜய் வித்யாலயா பார்மசி கல்லூரி நல்லம்பள்ளி, தருமபுரி மற்றும் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்திய மருந்தியல் துறையில் வேலைவாய்ப்பு குறித்த கருத்தரங்கம் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன், செல்வி மணிவண்ணன், இணை தலைவர் தீபக் மணிவண்ணன், செயலாளர் டாக்டர் ராம்குமார், நிர்வாக அலுவலர் திரு விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். பார்மசி கல்லூரி முதல்வர் KL செந்தில்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த முகாமில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பார்மசி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு மைவா பார்மசி டீடைல்ஸ் நிறுவனத்தின் இணை தலைவரும் துணை தலைவரும் திரு அருள் பிரசாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பேசும்போது மருந்தியல் துறையில் பார்மசி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்தும், பார்மசி மாணவர்கள் கடைநிலை பணியிலிருந்து நிறுவன தலைவராக உயர்வது எப்படி என்பதை தனது அனுபவத்தின் மூலமும் மற்ற நிறுவனங்களில் உயர்ந்தவர்களை உதாரண புருஷர்களாக எடுத்துக்காட்டி மாணவர்கள் மருந்து கம்பெனிகளில் கடின உழைப்பாளிகளாக பணியாற்ற வேண்டும் என்றும், தங்களது பணியை நிறுவனத்தை உயர்த்துவது மட்டுமின்றி தங்களையும் உயர்த்தி கொண்டு நிறுவனத்தின் உயர்ந்த பதவியை அடைவது குறித்தும் விளக்கமாக உரையாற்றினார். தங்களது மைவா மருந்து நிறுவனம் உலக அளவில் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் மருந்துகளை ஏற்றுமதி செய்து இந்திய நாட்டின் வருமானத்தையும், உலக நாடுகளில் தலை சிறந்த மருந்து உற்பத்தியை உலக தரத்தில் உற்பத்தி செய்து இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்து வருவதை விளக்கினார். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் மைவா நிறுவனத்திற்கு 23 பிஃபார்ம் பட்டதாரிகளையும், மைக்ரோ லேப் நிறுவனத்திற்கு 13 பிஃபார்ம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பிஃபார்மசி 4ஆம் ஆண்டு முடிக்கும் மாணவர்களுக்கு இது வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் மைவா பார்மசூட்டிக்கல்ஸ் ஒசூர் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் டாக்டர் அருள் பிரசாத் அவர்கள் வந்திருந்தார். அருள் பிரசாத் அவர்கள் இது மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் மருந்து நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றியும், வேலைவாய்ப்பில் மாணவர்கள் மருந்தியல் மாணவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதையும் விளக்கி கூறினார். இதில் விஜய் வித்யாலயா மாணவர்கள் பலர் வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும், அதே போல் இப்போ வருங்காலத்திலும் தேவையான மாணவர்களை விஜய் வித்யாலயிலிருந்து தான் வேலைவாய்ப்புக்கு எடுப்போம் என்று கூறினார். அதில் இன்று நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூவில் 23 மாணவர்கள் மைக்ரோ லேப்ஸ் மைவா பார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மற்றும் மைக்ரோ லேப்ஸ் நிறுவனத்திற்கு 11 மாணவர்களும், சுந்தரராஜ் ஹாஸ்பிட்டல் சேலம் 11 மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் படிச்சுட்டு இருக்கேன். மைவா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டாக்டர் அருள் பிரசாத் சார் வந்திருந்தாங்க. அவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க மைவா ஃபார்மாவில். அதே மாதிரி இன்றைக்கி அவர் அவரோட கெரியர் பற்றி பேசினார். அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸு, அதனுடைய இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த பிரான்ச் 3 இடத்துல இருக்குது. பெங்களூரில் மட்டும் இல்லாமல் பெங்களூர், ஒசூர், சூளகிரி 3த்துலேயும் இருக்குது. அதே மாதிரி மைவா ஃபார்மாவில் யூஸ் பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே FDA மூலியமாக US, கனடாக்கும் போகுது அப்படின்னு சொன்னார். அவரோட கரியரும் அதே மாதிரி அவர் கொடுத்த ஸ்பீச்சும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் 15 டேஸில் எங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதுக்கு உதவியாக இருந்த ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசிக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் திவாகர். நான் விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் 8th செமஸ்டர் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மைவா பார்மசூட்டிக்ஸிலிருந்து, அதாவது ஒசூரில் இருக்கக்கூடிய மைவா பார்மசூட்டிக்ஸிலிருந்து டாக்டர் அருள் பிரசாத் சார் வந்திருந்தார். அவர் அவருடைய கரியரில் சின்ன சின்ன பொசிஷன்லேருந்து எப்படி மேலே வந்தார், அதேமாரி எங்களுக்காக என்ன மோட்டிவேட்டு, அதேமாரி இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறதுக்காக வந்திருந்தார். இன்றைக்கி எங்கள் காலேஜில் நிறைய பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மைக்ரோ பார்மசூட்டிக்ஸில் ஒரு 20 பேரும்,
இண்டஸ்ட்ரியில் மைவா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 23 பேரும் சுந்தராஜன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 20 பேர் டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பிரின்ஸிபால் சாருக்கு, சேர்மன் சாருக்கு, அதேமாரி சேர்மன் சார் எல்லாருக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் வந்துட்டு 8th செமஸ்டர் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. இதில் வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அருள் பிரசாத் சார் வந்துட்டு எங்களுக்கு வந்து டீச் பண்ணார். மைவா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் இவர். அவர் வந்து நிறைய அவருடைய கரியர் பற்றி, அவர் எவ்வளோ தூரம் வளர்ந்தாருன்றதை பற்றி வந்து எங்களுக்காக சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் அந்த மைவா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இன்னும் வந்து 8th செமஸ்டர் எக்ஸாம் வந்து இன்னும் எழுதவே இல்லை. அதுக்கு முன்னாடி எங்களை வந்துட்டு 25 மெம்பர்ஸ் வந்து மைவா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மைக்ரோ லேப்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுந்தராஜன் ஹாஸ்பிட்டல் சேலமில் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுந்தரராஜன் மருத்துவமனைக்கு 13 மருந்தாளுநர்களையும் வேலைவாய்ப்புக்காக தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணை வழங்கப்பட்டது. மைவா கம்பெனிலேருந்து இன்றைக்கி காலேஜுக்கு வந்திருந்தாங்க எங்களை இன்டர்வியூ எடுக்க. நாங்கள் அதை நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எங்கள் காலேஜில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் எங்கள் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். காலேஜ்லேருந்து படிக்கிறேன். இன்றைக்கி நடந்த ஒரு மைவா ஃபார்மசிஸ்ட்லேருந்து டாக்டர் அருள் பிரசாந்த் வந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட் ஆனார், அதை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஃபார்மசிஸ்ட்டு போனால் என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் ஆகலாம், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் அவர் சொல்லும்போது எங்களுக்கு புதுசாக தெரியாத நாங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து நாங்களும் ஃபார்மசிஸ்ட் ஆகணும், இண்டஸ்ட்ரிக்கு போகணும், டெவலப் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் நிறைய அவங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸை வந்து அவங்களும் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க மைவா ஃபார்மாவில். அவர் கொடுத்த மோட்டிவேஷனால் நாங்களும் அவர் மாதிரி கெரியரில் சக்ஸஸ் ஆகணும்னு நாங்கள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன மற்றபடி என்ன சொன்னார்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைவா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒசூர் அண்டு சூளகிரி அண்டு இது இன்னும் வெவ்வேறு இடத்துலலாம் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ புதுசாக வந்து ஃபாரினுக்கும் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் USA, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் FDA மூலமாக அப்ரூவல் வாங்கி அந்த இடத்துலேருந்து கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறதா சொன்னார். எங்கள் காலேஜ்லேருந்து 23 மெம்பர்ஸ் வந்து மைவா கம்பெனிலேருந்தும் சுந்தரம் ஹாஸ்பிட்டல்ஸ் டிஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு 10 பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த வாய்ப்பளித்த விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசிக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விழாவின் நிறைவாக கல்லூரி பேராசிரியர் டாக்டர் பவித்ரா நன்றி நவில விழா இனிதே நிறைவு பெற்றது.